நீங்கள் ஏன் ஹிந்தியை மறுபடியும் கொண்டு வரீங்க அப்படின்னா, இவன் தமிழில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கான், கூடவே ஹிந்திலையும் ஃபெயில் ஆயிட்டானா 2 லாங்குவேஜ்லேயே ஃபெயில் ஆயிடுவான். அப்புறம் அவன் எங்கே போய் படிக்கிறது? அதனால இவங்க எல்லாம் படித்து வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த நீயா நானாவை தடுத்து நிறுத்திருக்கீங்க. இந்த சங்கிகள் செய்கிறது எப்படி தெரியுமா நமக்கு சாதகமாக வரும்? ஏற்கனவே இவங்க இப்படித்தான் அம்பானி கூட சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகவியலாளர்களை எல்லாம் வேலையை விட்டு நீக்கலான்னு நீக்கினாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஊடகத்திலேருந்து வெளியே வந்த அத்தனை பேரும் 5-6 ஊடகமா பல்கி பெருகி இருக்காங்க. அந்த ஊடகம், அந்த ஒத்த ஊடகம் என்னாச்சு அப்படிங்கிறது அம்பானிக்கு தான் வெளிச்சம். இதோ இன்னைக்கு கோபிநாத் மேல கண்ணை வச்சிருக்காங்க. கோபிநாத்தை சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அவர் உங்ககிட்ட சிக்கி கோட்டுக்குள்ள அடங்கி போன மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அவர் வெளியே வந்தாருன்னா அந்த கோட்டெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே ஜல்லிக்கட்டு காலை மாதிரி சிலுப்பிக்கிட்டு நிற்பார்ல, அதை பார்க்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகபட்சமான ஊடகவியலாளர்கள் யாருன்னா கண்டிப்பாக முற்போக்கு சிந்தனையாளர்களாக தான் இருப்பாங்க. அவங்க இன்னைக்கு பேசுகிறத வச்சு மட்டும் பேசாதீங்க, அவங்க படிக்கிற காலத்திலேயே பட்டையை கிளப்பியிருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட அரசு பள்ளிங்கிறது அங்கே இருக்கிற மாணவர்களை படிக்க மட்டும் வைக்கலை. பார்த்துட்டீங்கல்ல கோபிநாத்தை, அதுதான் எங்க தமிழ்நாடு. கோபிநாத்தோட வாயை அப்படியே பிளாஸ்டர் போட்டு ஒட்டினீங்க. ஒட்டியும் போட்டு சக்சஸ் சக்சஸ் சக்சஸ்ன்னு நீங்க குதிச்சிங்க. இதை இப்ப எல்லாத்தோட கையை அவங்கவுங்க காதில் வச்சுட்டு ஐயோ நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிட்டோம்ல. இனி கோபிநாத் நீக்கப்படுவாரா, நீயா நானா நிறுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஒன்று, இனி நம்ம கோபிநாத் சுதந்திரமா செயல்படுவார்.